கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாள் தேன்துளி நிகழ்ச்சியிலே உங்களை நான் மீண்டும் சந்திப்பதில் அதிக மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளில் கூட நீதிமொழிகளின் புத்தகம் 19வது அதிகாரத்தில் 23வது வசனத்தை நான் உங்களுக்கு படிக்க விரும்புகிறேன். இதுவும் கர்த்தருக்கு பயப்படுகிற காரியத்தை குறித்து தான் சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருக்கு பயப்படுகின்ற வேளையில் நமக்கு எல்லாம் ஒரு அனுகூலமாக ஆசீர்வாதமாக இருக்கும். கர்த்தருடைய பயம் நமக்கு மிக மிக அவசியம். இந்த வேளையில் கர்த்தருக்கு பயப்படுதல் ஜீவனுக்கு ஏதுவானது. அதை அடைந்தவன் திருப்தி அடைந்து நிலைத்திருப்பான். தீமை அவனை அணுகாது. 3 காரியங்கள் சொல்லப்பட்டிருக்குது. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் ஜீவனுக்கு ஏதுவானது. நன்மை தீமை என்று பார்க்கின்ற வேளையிலே ஒரு ஜீவன் நமக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்கிறது. அந்த ஜீவன் அதுதான் மிக முக்கியம். நம்முடைய முக்கியமான காரியங்களிலே எதிர்பார்த்து செயல்படக்கூடிய காரியங்களிலே ஜீவன் தான் வேண்டும், மரணம் அல்ல. மரணத்தை குறித்து நாம் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நமக்கு தேவையானது ஜீவனை தான். அந்த ஜீவனை எது கொடுக்கும் என்று சொன்னால் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் ஜீவனுக்கு ஏதுவான காரியத்தை நமக்கு கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. அதோடு கூட மிகவும் நல்ல அதிகமாக பார்க்கும் பொழுது அதை அடைந்தவன், ஜீவனை அடைந்தவன் திருப்தி அடைவான், நிலைத்திருப்பான், தீமை அவனை அணுகாது. 3 காரியங்கள் மிக தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே இந்த நாளில் நம்ம இந்த நீதிமொழிகளின் வார்த்தைகளின்படி நாம் நடந்து கொண்டிருக்கும் பொழுது நமக்கு ஒரு குறை இருக்காது. நமக்கு திருப்தி கிடைக்கும், நிலைத்திருக்கக்கூடிய காரியம் கிடைக்கும். தீமை நமக்கு ஒரு காலத்திலும் அணுகாது. அதற்கு மிக அத்தியாவசியமான ஒரு காரியம் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். அந்த கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் நமக்கு இருக்குமே என்று சொன்னால் நிச்சயமான இந்த காரியங்களெல்லாம் நம்ம கைகூடும். நல்ல ஆண்டவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, இந்த ஜீவனுக்கான காரியத்தை நாங்கள் உமக்கு பயப்படுகிற பயத்தின் மூலமாய் பெற்றுக்கொள்ள உதவி செய்யுங்க. கொடுத்திருக்கிற எல்லா ஆசீர்வாதத்துக்காக நன்றி. மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. இந்த நாள் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியும் சந்தோஷமான ஒரு நாளாக அமையட்டும்.